இவன் நமக்குள்ளேயே பிரிவினையை உண்டாக்கி திரைப்படங்களில் வரும் ட்ரெய்லர் என்று சொல்கிறார், முன்னோட்ட காட்சி. அதுதான் இவன். அதாவது சீமான் வருவான். அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் நாம் தமிழர் கட்சி சேட்டை துறைமுகன் ஒருவன் டாக்டர் ஐயாவை மறைமுகமாக சாடி இருந்தான். அதாவது இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் என்ன ஜாதி என்று தெரியாத ரீதியில் டாக்டர் புகார் அளித்ததாக பேசியிருந்தார். அது போன்ற தற்கொலைகளுக்கு நாம் முன்னே சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏறக்குறைய 60 ஆண்டு காலம் அரசியல் வாழ்க்கையில், பொது வாழ்க்கையில் இருக்கும், உலக அரசியலை தன் கைக்குள் வைத்திருக்கும் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு தெரியாத ஒன்றா நேற்று பெய்த மழையில் காளானாக முளைத்த நீயெல்லாம் அவருடைய அனுபவ வயது உனக்கு இல்லை, நீ ஏதோ குடுங்கி போல் அவருக்கு ஒன்றும் தெரியாதது போல் பேசுகிறாய். அந்த பேச்சில் உனது ஜாதி ஒன்றும் தெரிகிறது. இரட்டைமலை சீனிவாசன், எம்ஜி ராஜா, அயோத்திதாச பண்டிதர் இவர்களெல்லாம் உனக்கு தாத்தா தமிழர்கள் என்றால் இமானுவேல் சேகரன் யாரா? உன்னுடைய ஜாதி வன்மம் எப்படி வெளிப்படுகிறது? தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்களே, இது போன்ற பணத்திற்காகவும் பெண்களுக்காகவும் அலைகின்ற தற்கொலைகளை நம்பி நீங்கள் செல்லாதீர்கள். இவர்களுடைய உண்மை முகம் ஒவ்வொரு நாளும் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. இது போன்ற நாய்களெல்லாம் டாக்டரை பார்த்து பேசும் அளவுக்கு நீங்கள் அதிகம் இடம் கொடுக்காதீர்கள். அதாவது இரட்டைமலை சீனிவாசன் தமிழர் தாத்தா என்று சொல்லுபவன் இமானுவேல் சேகரனை யார் என்று தெரியாதா? அப்போ அவர் தமிழர் இல்லையா? அவர் தெலுங்கா? அப்போ அதுக்குள்ள இருக்கிற இந்த வன்மத்தை இந்த சமூக இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவன் நமக்குள்ளேயே பிரிவினையை உண்டாக்கி அதில் குளிர்காய வேண்டும் என்று இந்த நாம் தமிழர் நினைக்கிறது. அது திரைப்படங்களில், புதிய திரைப்படங்களில் வரும் ட்ரெய்லர் என்று சொல்கிறார், முன்னோட்ட காட்சி. அதுதான் இவன். அதாவது இந்த சேட்டை துறைமுகன். இது பெரிய அளவு எதிர்ப்பு இல்லை என்றால் மறுபடியும் மெயின் பிக்சர் ஆகிய சீமான் வருவான். தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்களே, இவர்களெல்லாம் நம்மளை சூழ்ச்சி வலையில் வீழ்த்தி நமக்குள்ளே பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணி அதில் குளிர்காய நினைக்கிறார்கள். இதற்கு இந்த சமுதாய இளைஞர்கள் இடம் கொடுத்து விடக்கூடாது. உங்கள் மனதில் நீங்கள் யார் வேண்டாலும் நினைத்துக் கொள்ளலாம், தவறில்லை. உங்களுக்கு பிடித்த இதே சமுதாயத்தில் உள்ள தலைவர்களை நீங்கள் ஆதரிங்கள், தவறில்லை. ஆனால் பொது வழியில் பர்டிகுலராக இந்த சமுதாயத்தில் உள்ள ஒருவரை விமர்சிக்கும் போது நீங்கள் அதற்கு எதிர்வினையாற்றுங்கள். தனக்கு எதிரி என்று அவனை நாம் அசிங்கமாக வெளிக்காட்டும் பொழுது அதற்கு நாம் எதிர்வினையாற்ற வேண்டும். நமக்குள்ளே பிரிவினையாக இருந்தாலும் பேசிக்கொள்வது வேறொருவரும் நம்மளை அசிங்கப்படுத்தும் போது அதற்கு எதிர்வினை ஆற்றவில்லை என்றால் இந்த சமூகம் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய வல்லமையிலிருந்து அனைத்தையும் இழந்து போகும். தயவுசெய்து உங்களுக்கு நீங்கள் யாரை வேண்டாலும் தலைவராக ஏற்றுக்கொள்வது தவறில்லை. ஆனால் இந்த நாம் தமிழர் என்ற பொறுக்கி கட்சிகள் போன்ற
குறைப்பதை, கத்துவதை நீங்கள் ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். குறிப்பாக இந்த தேவேந்திர குலவேளாளர் சமுதாயத்திற்கு எதிராக அவர்கள் நிலைப்பாடு இருக்கிறது. நம்மை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்க முயல்கிறார்கள். இதற்கு இந்த சமூகம் இடம் கொடுத்து விடக்கூடாது என்பது இந்த காணொளி மூலம் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.